மேசராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனால் பயப்படாதீங்க. மேச ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்களோட குலதெய்வம் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ஸில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய மேசராசி பலனுக்குள்ளே போகலாமாங்க. முருகப்பெருமான என் மூச்சுக்கு துணைன்னு வாழும் மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது. ஆனால் என்னைக்கும் பயந்தது கிடையாது. நம்ம ராசிக்கு சின்ன வேணா ஆடாயிருக்கலாமுங்க, ஆனால் மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோங்க. அதே போல் மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோங்க. நியாயமாக இருக்கியா துணை வருவேன், அநியாயமாக இருக்கியா அழிச்சு புடுவேன். என்னங்க மேசராசிக்காரங்க ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே சண்டைக்கே நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம். போர்க்குணம் கொண்டவங்க தான். போராடியும் நல்லதை மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடு வைப்பீங்க. எனக்கு பிரச்சனையா, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா, இல்லை பொதுப்படியாக யாருக்காவது என்ன பிரச்சனை நடக்குதா தட்டி கேட்பேன்னு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா முருகனுடைய அனுகிரகம் படைத்தவங்க இவங்கங்க. சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டேய் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டியா, சும்மா தான் இரு, ஏண்டா எங்கேயாச்சும் வம்பு வழக்கு இழுத்துட்டு வர அப்படின்னா இவங்கள போய் வம்பு வழக்கு இவங்களா போய் வம்பு வழக்கு இழுக்க மாட்டாங்கங்க. ஏதாவது தப்பு தண்டா நடக்குது, உண்மைக்கு மாறா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நியாயமே இல்லாத விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி, தெய்வமே இது தப்பு, நீ அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சு கூட அந்த உண்மைக்கு போய் துணையாக நிற்பாங்க. ஒருத்தவங்க உறக்க பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்குமுங்க, அவங்களுடைய மனசில் உண்மை இருக்குமுங்க. இதனால தான் மேசம் நல்ல உறக்க பேசுவாங்க. புரியுதுங்களா? இவங்க பேச்சுக்கள் எல்லாம் அனல் பறக்குமுங்க. முருகப்பெருமான் எப்படிங்க தீயோர கழுவேற்றும் என் வேலையா, எப்படிங்க முருகான்னு அந்த வார்த்தை கேட்டால் போதும் அரோகரா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள உற்சாகம் பெருக்கெடுக்கும். நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுளோட அந்த கந்த கடவுள், அந்த கருணை மூர்த்தியுடைய ஒட்டுமொத்த அந்த தைரியமும் நமக்கு வந்துடுங்க. முருகப்பெருமானை பற்றி யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, மேசம் கட்டாயம் நினைச்சே ஆகணுமுங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். அவருடைய அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க. உங்களுக்கான இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம்,
குலதெய்வமா கூட நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பாக மாற்ற ஒரே வழிங்க. அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைங்க. இந்த மேசராசிக்காரங்களை பார்த்து யாராவது உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு பேசுனா வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு விவரம் தெரியாத ஆட்களை பார்க்கவே முடியாதுங்க. காரணம் கேட்குறீங்களா? மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்த பேசினானா அதில் வந்துட்டு ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுட்டு தான் பேசுவாங்கங்க. அதே போல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அமைதி காக்கிறதும் இவங்களா தான் இருப்பாங்கங்க. ஏன் முருகப்பெருமானுடைய அருள் படைத்தவங்க? ஏன்னா ஈசனுக்கே வேதத்திற்கான பொருள் உரைத்ததால தான் முருகப்பெருமான் எப்படி போற்றப்படுறாரு, குருவிற்கு எல்லாம் மேலான குருவாக கருதப்படுறாருங்க. முருகனை வழிபாடு செய்கிறீங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணா இருக்கட்டும், அது இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுங்க. முருகான்ற மந்திர சொல்லுக்கு அந்த திருநாமத்தை நீங்க ஒரே ஒரு முறை சொன்னா போதுங்க. மனதார சொல்லுங்க, உண்மையான பக்தியோட சொல்லிப்பாரு. உங்களை தொடர்ந்து வந்த பல பிறவைகள்ல இருந்து தொடர்ந்து வந்த துன்பங்கள் கூட, வினைகள் கூட, இனி வரக்கூடிய துன்பங்கள் கூட ஓடி போயிடுமுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உயர்வான பவர்ஃபுல்லான மந்திரம் சொல்லுங்க. தினம் தினம் சொல்லுங்க கூட அவசியம் கிடையாதுங்க. அதே போல அந்த முருகப்பெருமானை நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்யணும், அப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குமுங்க. காயத்ரி மந்திரம் இருக்குமுங்க. அந்த தெய்வங்களுக்கான உரிய மந்திரங்கள் இருக்குமுங்க. ஆனா முருகப்பெருமானுக்கு அவருடைய பெயரே வந்துட்டு திருமந்திரம் தாங்க. முருகான்னு சொன்னா போதுங்க, பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க. அட என்னம்மா நீ வளவலன்னு பேசிட்டு இருக்க, என்ன இப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா? எதுக்கு நீ தேவையில்லாத கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா சந்தோஷங்க. தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கேங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து தலைப்பை பார்த்து தலைப்பிற்கான பதிவை பார்க்கலாங்களா? இப்போ நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன். மேச ராசிக்காரங்க போராடுறீங்க, வாழ்க்கையுடைய கஷ்டங்கள்ல இருந்து கவலைகள்ல இருந்து மீண்டுடுவோமா, முன்னேறிடுவோமா, இப்படி தனி ஒருவனா நின்று வாழ்க்கையே போராடி கொண்டிருக்கக்கூடிய மேசத்திற்கு 3 கிரகங்களுடைய பலம் கூடுவதனால உங்களுக்கு பெருசா இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க. 100% உண்மைங்க. இது வந்து கடவுள் எழுதிய தலைவிதிங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி மேச ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை நான் தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாதுங்க. அந்த வகையில் ஓம் சரவண பவன்னு 108 முறை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா, என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னப்பா உனக்கு பிரச்சனை, எல்லாமே வந்த வழி தெரியாம இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகுங்க. வந்த துன்பம் விலகுமுங்க, வரக்கூடிய துன்பம் அப்படியே விலகுமுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி 57 முறை, 108 முறை, 1008 முறை, உங்களால் இதில் எந்த நம்பர்ஸ் வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நல்லத ஒரு மாற்றத்தை அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் வந்து உங்களுக்கு அருளிடுவாருங்க. அப்புறம் ஒரு விஷயம், அந்த 54 108 சொன்னால் போதுமா? 57 முறை, 108 முறை, 1008 முறை ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இந்த மந்திர சொல்லத்தான் சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? இது அனுதினமும் சொல்ல ஆறுமுகன் துணையோட ஏறுமுகமா வாழ்க்கை பயணிக்குமுங்க. இப்போ தலைப்பிற்கான பதிவுகளை பார்ப்போமுங்க. பொதுவா மேசம் அப்படின்னாவே என்னங்க? எண்ணற்ற நற்குணங்கள் கொண்டவங்க,
அமைதியானவங்க, ஒழுக்கமானவங்க, மனிதநேயம் கொண்டவங்க, இரக்க குணம் படைத்தவங்கங்க, உண்மையின் அடையாளமா திகழக்கூடியவங்க, தர்மத்துல தலை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடியவங்க. இவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டணுங்கிறதுனால வாழ்க்கையில ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமா எடுத்து வைப்பாங்க. அதே போல வாழ்க்கையை பத்தின ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இவங்கங்க. இந்த மேச ராசிக்காரங்க எப்பேற்பட்ட உயர்வான குணநலங்கள்னு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மேசம் ஏன் கஷ்டப்படுது, ஏன் தத்தளிக்குது, தவிக்குது, யாரு ஏன் துணை இல்லாம போறாங்க, ஏன் தனியா நிக்கிறாங்க, இவங்க அதை சொல்லிட்டேனே. நல்லவங்க வல்லவங்க இந்த கலியுகத்துல எங்க தனியா தான் நிக்கணுங்க. பொய், சூதுவாது, பித்தலாட்டம், ஏமாத்துறது இவங்க எல்லாம் தான் ஒத்துமையா இருக்காங்க. இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா, பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். அப்படித்தான் மேசம் வந்துட்டு ஆடுதான் சின்னம், ஆனா நம்ம முன்னாடி சொன்னதுதான் சிங்கத்தை விட மேலான ஆளுமை திறன் படைத்தவங்க. தனியா நிற்பாங்க, சாதிச்சும் காட்டுவாங்க. வெற்றியும் இவங்களோடது தான், வெற்றி வேலனும் இவங்களோடது தாங்க, இல்லையா? சரிங்க, இப்போ அந்த 3 கிரகங்களோட பலம் பெறுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ராசியை மாற்றுமுங்க. அப்போ சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகுமுங்க. அப்படி உருவாகக்கூடிய நேரத்தில் எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலையுமே ஒருவித தாக்கம் இருக்குமுங்க. நல்லதும் இருக்குமுங்க, பாதிப்பும் இருக்குமுங்க. ஆனால் இந்த 3 கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மேச ராசிக்கு சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துங்க. பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான், இவங்க 3 பேருடைய சேர்க்கையும் மிதுன ராசியில் உருவாகுவதனால, அதாவது மிதுனங்கிறது யாருங்க? புதன் பகவானுடைய வீடு. குறிப்பாக அந்த கிரகங்களுடைய சக்தி திரிகிரக யோகத்தை உருவாக்குதுங்க. இந்த யோகமானது மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இப்போ திரும்பவும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில் உருவாகி இருக்குதுங்க. இந்த யோகத்துடைய தாக்கம்ங்கிறது, இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூடிய 8 பிரச்சனைக்கு முடிவு கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதோட முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பணம், பொருளாதாரம், பயங்கரமான கஷ்டம். இப்போ பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. அடுத்ததா 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை கூட வழிபாடு செய்ய முடியலைங்க. ஒரு மாதிரி மனசு குழப்பத்தில் கோவிலுக்கு போகலாம்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. தெய்வத்துக்கும் மேசராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக அத்து போயிருக்குமுங்க. ஆனால் இப்போ தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்குமுங்க. நீங்கள் தள்ளி வைத்திருந்த காரியங்களை எல்லாத்தையுமே இப்போ செய்ய தொடங்குவீங்க. புரியுதுங்களா? உங்களால் சாமியும் கும்பிட முடியாமல் இருந்துச்சு, எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்க முடியாமலும் இருந்துச்சு. ஸோ 2வது பிரச்சனை ஓவருங்க. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சதா நேரமும் பெற்றவங்க கிட்ட சண்டை சச்சரவு. சொந்த பந்தங்களே பார்த்தீங்கன்னா இவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு
ஒரு கட்டத்துல மேசராசி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யாரும் வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி மேசராசி ஆண்களும் சரி, பெண்களும் சரி ஒரு மாதிரி வெறுப்புல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ பெற்றோருடனான உறவுங்கிறது இணக்கமாய் இருக்க போகுதுங்க. உங்களால தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுதுங்க. இதே பெரிய விஷயமுங்க. குடும்பம் நம்மளை மதிச்சிட்டாங்கன்னா போதுங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாமுங்க. அடுத்ததா 4வது பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தாங்க. நெடு நாட்களா உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள்ல இருந்து இப்போ முழுசா விடுபட போறீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வராமலே இருந்திருக்குமுங்க. நீங்களும் இப்ப வரும் அப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதுபோல வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையுமுங்க. அடுத்ததா 6வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா வருமானம் தான். எதை செய்தாலும் சரி நஷ்டம், தொழில்ல நஷ்டம், வேலையில நஷ்டம், இப்படி நஷ்டத்துல போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை இனி லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமான வருவதற்கு வழிவகுத்து கொள்ள போறீங்க. வருமானத்திற்கு வழி உண்டுங்க. அதாவது தொழில் செய்றீங்களா, நல்ல லாபம் இருக்குமுங்க. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, சம்பள உயர்வு கிடைக்குமுங்க, பதவி உயர்வு கிடைக்குமுங்க. இதை தாண்டி உபரி வருமானத்துக்கான வழியுமே இருக்குமுங்க. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததா 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் கிட்ட, சகோதரன் சகோதரி இவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் இப்போ விலகுதுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய குறைகளை நீங்க எப்பவுமே வந்து பெருசுபடுத்தினதே கிடையாதுங்க. அதே போல அவங்களுமே உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பாங்கங்க. குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுதுங்க. எல்லாத்துக்கும் மேல 8வது பெரிய பிரச்சனை உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா. இத்தனை நாளா அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்களை ஏமாத்துறோம், நமக்கு இனி ஒரு நல்ல காலம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கங்க. ஆனா உங்களை ஏமாத்துற நொடியில இருந்தே அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல நஷ்டத்தை பார்த்துருப்பாங்கங்க. அப்படி உங்களை ஏமாத்துறவங்க இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிற்பாங்கங்க. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க மன்னிப்புமே கொடுக்க போறீங்க. மன்னிக்கிறது பெரிய மனுஷனுடைய தன்மை இல்லையா. அதுல எப்பவுமே மேசராசி உயர்வானவங்க தாங்க. எல்லாத்துக்கும் மேல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா உயர் அதிகாரிங்க இத்தனை நாளா என்ன செஞ்சாலும் சரி, நம்ம நல்லதை செஞ்சாலும் சரி, அது நமக்கு கெட்டதா தான் வந்திருக்குமுங்க. ஆனா இப்ப தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலையோ செய்தாலும் சரி, உங்களுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்கங்க. உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கொடுப்பாங்கங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பொறாமை அதிகமாக இருக்குமுங்க. ஓகேங்களா. அவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. அதே போல அன்றாட பணிகளை சிறப்பா செஞ்சு முடியுங்க. சின்ன ஒரு குறை கூட வரக்கூடாதுங்க. நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய வேலைகளை கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே போல நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க. அதே போல பணத்துக்கு குறைவே இல்லைங்க. நிறைவான தனவரவு இருக்குமுங்க. இந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிக்கன நடவடிக்கையின் மூலம் ஓரளவு பணத்தை சேமிச்சு வச்சுக்க முடியுங்க. அதனால சேமிப்புல கவனம் வச்சுக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா மன நிறைவிற்கு குறைவு இருக்காதுங்க. வியாபாரம் லாபகரமா நடக்குங்க. நாளுக்கு நாள் உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. வியாபாரத்துல வளர்ச்சி காண்பது ரொம்பவும் அவசியம்ங்க. அதே நேரத்துல அவங்கள வந்து கொஞ்சம் திருப்தி அடைய வைக்கக்கூடிய வகையில தரமான பொருட்களை கொள்முதல் பண்ணுங்க. வியாபாரத்தை பெருக்க இது உதவிகரமா இருக்குமுங்க.
தொழில்ல வளர்ச்சி இருக்குமுங்க. வருமானம் சீராக இருக்குமுங்க. அதே நேரத்துல கூடவே சுப செலவுகளும் வருமுங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமுங்க. ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி நீங்க செயல்படுவதன் மூலம் தொழில்ல அதிகப்படியான முன்னேற்றம் பார்க்க முடியுமுங்க. கலைத்தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இருந்த தடைகள் இருக்கு. கலைத்தொழில்ல இருக்கிறவங்க இடைத்தலைகள் இருக்காங்க இல்லையா? ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்க நேரடியா முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. மகிழ்ச்சிக்கு இடம் இருக்குமுங்க. அதே போல வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிங்கன்னா அது பெரிய இழப்புகளை கொண்டு போய் விட்டுடுமுங்க. சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வெளியூர் பயணம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சக கலைஞர்கள் கிட்ட சுமூகமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க. நல்ல பெயரை காப்பாற்றுகிறதுக்கான வழியை பாருங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகுதுங்க. கலைஞர்கள் எல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. மாணவர்கள் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் உண்டுங்க. தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களோட உயர்கல்வி கனவுகள் நனவாகுமுங்க. அதே போல் இடையில நின்றவங்க எல்லாம் இப்போ தேர்வு எழுதி அதை பாஸ் பண்ணிடுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஞாபக மறதி, உடல் சோர்வு இது எல்லாமே முழுசாக உங்களை விட்டு போகுதுங்க. சுறுசுறுப்பாக வளம் வரப்போறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேசராசிக்காரங்க செய்யக்கூடாதுங்க. இந்த குளத்துல குளிக்கிறேன், குட்டையில் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றிப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசு உறுதியாக இருக்குமுங்க. இத்தனை காலமாக எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்களோ இதன் காரணமாக தலைமை கிட்ட பேரன்பையும் நன்மதிப்பையுமே பெற்று வச்சிருப்பீங்க. இது அசைச்சு பார்க்குற மாதிரி சில சோதனைகள் வருங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனசை அலைப்பாய விடாதீங்க. யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்காதீங்க. புரியுதுங்களா? கரெக்டாக இருந்துட்டா போதுமுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வருமுங்க. உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை பெற போறீங்க. தள்ளி போட்டிருந்த திருமணம் திடீர்னு முடிவாகுங்க. திருமண வாய்ப்புகளை பெறுவீங்க. உடல் நலனில் இருந்த சிறு சிறு உபாதைகள் இப்போ சரியாகுமுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுதுங்க. அதே போல் வேலை நிமித்தமாக தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ வேலை பார்த்தீங்க இல்லையா? பெண்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்து மேசராசி செய்ய வேண்டிய விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்தாச்சுங்க. இப்போ முழுசாக உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லட்டுமா? திடீர் நிதி நன்மைகள் கிடைக்குமுங்க. தொழில் இதில் நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்க போகிறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடியமான அற்புதமான புதிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதிநிலை வலுவாக இருக்குமுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுமுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குமுங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. அதே போல் அடுத்தடுத்து குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்குமுங்க. நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இந்த காலத்தில் தொடங்குங்க. நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. இதை தொடர்ந்து உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில் சிக்கி இருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க. அந்த சிக்கிய பணம் கைக்கு வருமுங்க. வருமானத்தில் உயர்வு ஏற்படுதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. வேலை பார்க்குறீங்களா? தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ புதிய உறவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பதவி உயர்வும் கிடைக்குமுங்க.
அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிங்க கிட்ட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. பங்குச் சந்தையில ஏதாவது விஷயங்கள்ல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இப்ப ஏற்கனவே செய்த முதலீடுல நல்ல லாபம் கிடைக்குமுங்க. பங்கு சந்தை, பந்தயம், லாட்டரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒட்டுமொத்தமா இந்த 3 கிரகங்களுடைய பலன்கிறது இந்த திரிகிரக யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குதுங்க. மன நிம்மதி, மகிழ்ச்சி அதிகமாகுதுங்க. தொழில் மற்றும் பணம் வருமானத்தை பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உயருதுங்க. அதே போல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமுங்க. பொறுப்பு மற்றும் தலைமைத்துவமும் அதிகரிக்குமுங்க. பணப்புழக்கம் அதிகமாகுமுங்க. புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. பதவி உயர்வு, வளர்ச்சி கிடைக்குமுங்க. சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சி இருக்கணும்னா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க. நினைச்ச காரியங்கள் நடக்குமுங்க. அதே போல சனிக்கிழமைகளை ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிந்து வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடருமுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு வைங்க. பணம் பத்தின கவலைகள் மறையுமுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல அனுபந்த பூஜனை வழிபாடு செய்யறதுமே சிறப்பு தாங்க. மேச ராசி மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க முதன்மையா வணங்கக்கூடிய 4 தெய்வங்கள்ல முதல்ல முருகப்பெருமான், அப்புறம் பெருமாளுங்க, அதுக்கப்புறம் குரு பகவானுங்க, அவருக்கு அப்புறம்தான் அனுமானுங்க. இந்த 4 தெய்வங்களையும் உங்களால எப்பெல்லாம் வழிபாடு செய்ய முடியுதோ வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையுமே இல்லாம போக்கிடுவாங்க. உங்களுடைய எண்ணம் போலவே வாழ்க்கை உங்க கையில கிடைக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.